ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा हरे रामा राम रामा हरे हरे। சரி, இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். கங்காவில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் கிருஷ்ண பக்தியில மேலும் முன்னேற்றம் வரணும், பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? பகவான் கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும்? நமக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் வரணும், பகவான் நாமத்துல ருச்சி வரணும், அப்புறம் நிறைய கிருஷ்ணர் பத்தி கதைகள்லாம் கேட்கணும், பக்தியில முன்னேற்றம் அடையணும். எப்படி வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? ரெண்டு கை மேல தூக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, இன்னைக்கு ஏகாதசி விரதம் யாரெல்லாம் இருக்காங்க? ஏகாதசி விரதம். ஓகே, நீங்க எல்லாம் கூட முயற்சி பண்ணலாம். ஏன்னா ஏகாதசி விரதம் ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை. என்ன பண்ணக்கூடாது? ஏகாதசி அன்னைக்கு தானியம் மட்டும் சாப்பிடக்கூடாது. தானியம் இருக்கு இல்லையா, அரிசி கோதுமை ரவை, இந்த மாதிரி தானியம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் காய்கறியில பீன்ஸ் வகை காய்கறி சாப்பிடக்கூடாது. அப்ப அது இல்லாம நிறைய பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், பால் சாப்பிட்டுக்கலாம். சிலர் இல்ல பிரபு என்னால சாப்பிடாம இருந்துருவேன், நான் வந்து சாப்பிடாம இருந்துக்குவேன்னா சாப்பிடாம இருக்கலாம். இல்ல இல்ல என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயசாயிடுச்சு, டயர்ட் ஆயிடும் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, மில்க்கு, அப்புறம் இந்த கேஷ்யூ நட்டு, கிரவுண்ட் நட்டு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள், கிழங்குகள், அப்புறம் இந்த முந்திரி பருப்பு, அப்புறம் இந்த வேர்க்கடலை, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். ஏகாதசி விரதத்துக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களம். கஷ்டமே இல்லை, இருக்கிற விரதத்திலே ரொம்ப ஈஸி ஏகாதசி விரதம் தான். ஏன்னா அவங்கவுங்க விருப்பப்படி இருக்கலாம். நம்ம சாப்பிட முடியலன்னா ஏதாவது கிழங்குகள் பழம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட முடிஞ்சா சாப்பிட முடியலன்னா முடியும்னா சாப்பிடாம இருக்க முடியும்னா சாப்பிடாம இருக்கலாம். சில பக்தர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களால இருக்க முடியும். ஸோ இந்த பாடிலி ஸ்ட்ரென்த்தோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடல் வலிமையோட மன வலிமை இருக்கு இல்லையா, மனசு வந்து பக்தர் சங்கத்துல வந்து இருக்கும். தனியா இருந்தா சொல்லும், ஓ நீ டயர்டா இருக்க, நீ சாப்பிடலன்னா நீ சோம்பேறி ஆயிடு, உனக்கு வந்து நீ மயங்கி விழுந்துடுவ, இந்த மாதிரி மைண்டு சொல்லும். ஆனா பக்தர் சங்கத்துல இருந்தா ஈஸியா இருந்துடலாம். அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளுடைய சூழ்நிலை அனுசரிச்சு விரதம் இருக்கலாம். இல்ல பிரபு நான் உண்மையை சாப்பிடாம இருந்துருவேன், என்னால இருக்க முடியும்னா இருந்துக்கலாம். இல்ல பழங்கள் கிழங்குகள் சாப்பிட்டு கூடுதலா பகவானுடைய நாம ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே சான் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா வந்து ஜெபம் பண்ணணும். ஓகே, சரி. அப்ப இந்த ஏகாதசி இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஏகாதசி வந்து இதுக்கு இந்திர ஏகாதசின்னு பேரு. என்ன பேரு? இந்திர ஏகாதசி. ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் கேட்பாரு. யுதிஷ்டிர மகாராஜ் யார் தெரியுமா? யுதிஷ்டிர மகாராஜ் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Who is யுதிஷ்டிர மகாராஜ்? யூ டோன்ட் நோ யுதிஷ்டிர மகாராஜ்? பஞ்சபாண்டவர்கள் பெரியவர். யுதிஷ்டிர மகாராஜ் யார்? பாப்ரே, பெரியவங்களா இருக்கா தெரியுமா? யுதிஷ்டிர மகாராஜ் யார் தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? Wow. சரி, தர்மர் தெரியுமா? தர்மா, பஞ்சபாண்டவர். அவருக்கு தர்மருக்கு இன்னொரு பேர் யுதிஷ்டிரா. பாண்டவர் எத்தனை பேரு? யார் யாரு பாண்டவர்? 5 பேர். யாரு? இன்னைக்கு புதுசா சினிமால ஃபர்ஸ்ட் லீடிங் இருக்கிற 5 ஸ்டார்ஸ் யாரு?
டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அஜித், விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன், கார்த்திக், இல்லையா? ஆனா பாண்டவர் யாரும் தெரியல. இதுதான் நம்ம நிலைமை. பாண்டவர் 5 பேர் யாரு? அர்ஜுன் ஃபர்ஸ்ட் யாரு? யுதிஷ்டிரா. தர்மா, யுதிஷ்டிர். தர்மா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா. திரும்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு? தர்மா, யுதிஷ்டிரா, அப்புறம் பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா. எழுதி வச்சுக்கோங்க. தூக்கத்துல எழுதி கேட்டாலும் சொல்லணும். நான் அடுத்த தடவை லங்காய் வரும்போது உன்கிட்ட தூக்கத்துல எழுப்பி கேட்பேன், பாண்டவர் யாருன்னு. டக்கு டக்குன்னு சொல்லணும். பாண்டவர் யாருன்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. பாண்டவர் பேரு டக்கு டக்குன்னு சொல்லு. பாண்டவர் யார் யார்? 5 பேரு: யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுல, சகதேவா. ஓகே. இதுல வந்து ஆம், பெரியவர் வந்து யுதிஷ்டிரா. அவர் தான் மூத்த அண்ணா, பெரியவர். யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு தடவையும் இந்த ஏகாதசி விரதம் வரும் இல்லையா? மாசத்துல எவ்வளவு ஏகாதசி வருது? ஒன்னா ரெண்டா? 2 ஏகாதசி வருது. அமாவாசை தொடர்ந்து ஒரு ஏகாதசி வரும், பௌர்ணமி தொடர்ந்து ஒரு ஏகாதசி வரும். அமாவாசை தொடர்ந்து வரக்கூடிய ஏகாதசிக்கு வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு பேரு. அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய ஏகாதசிக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய ஏகாதசிக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி. ஏகாதசினா என்னது? ஏகாதசினா 11th டே, 11வது நாள். இப்போ இங்கிலீஷ்ல சொல்றீங்களா 1 2 3 4 5, தமிழ்ல 1 2 3. அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு ஒரு திதிக்கு ஒரு நேம் இருக்கு. பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. புரிஞ்சுதா? அப்போ ஏகாதசிங்கிறது 11th டே, 11வது நாள். ஏகாதசி திதி வந்து 11ஆம் நாள். இங்க எல்லாருக்கும் தெரியும், அஷ்டமி நவமி எல்லாம் தெரியும் இல்லையா? அஷ்டமினா வந்து அன்னைக்கு நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. அஷ்டமி இன்னைக்கு நல்ல நாள் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அஷ்டமி நவமி எல்லாருக்கும் தெரியும். ஏகாதசியும் எல்லாருக்கும் தெரியும். ஏகாதசி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான நாள். ஏகாதசி யாருக்கு பிரியமான நாள்? கிருஷ்ணருக்கு. இது எந்த மாசம்? எந்த மாசம் இது? புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம் பாலாஜிக்கு ரொம்ப பிரியமான நாள். புரட்டாசி மாசத்துல பாலாஜி தோன்றினார். பாலாஜி எப்ப அவதாரம் பண்ணாரு? புரட்டாசி மாசத்துல. திருப்பதி பாலாஜிக்கு. எவ்வளவு பேர் திருப்பதி போயிருக்கீங்க? வெரி குட். நீங்க போகாதெல்லாம் கூட்டிட்டு போங்க, திருப்பதி ஆச்சு. அப்போ இந்த இந்த ஏகாதசி வெரி ஸ்பெஷல். இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது புரட்டாசி மாசத்துல வருது. ஆஹ் அப்புறம் வந்து இது இந்திர ஏகாதசின்னு பேரு. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நிறைய இது நன்மை இருக்கு. யூ கேன் கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட். ஏகாதசி விரதம் இருந்தா என்னென்ன கிடைக்கும்? நிறைய கிடைக்கும். சாஸ்திரம் வந்து நிறைய சொல்லியிருக்கு. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க திரும்பி இந்த பூமியில பிறக்க மாட்டாங்க, அவங்க கிருஷ்ணர்ட்ட போயிடுவாங்க, அவங்க பிறப்பிறப்புல இருந்து விடுபடுவாங்க. இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட் தான். பை ப்ராடக்ட்னா தெரியுமா? பை ப்ராடக்ட்னா என்னது? இப்போ இந்த மொபைல் போன் வாங்கினா இந்த கப்பு ஃப்ரீயா கொடுக்குறோம், இது வாங்கினா இது ஃப்ரீ. அப்ப இது பை ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வாங்கினா இந்த ப்ராடக்ட் கூடயே கிடைச்சிடும். ரைட்டா? அந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவத்திலிருந்து விடுபடுவோம், அப்புறம் முக்தி அடைஞ்சிருவோம், பகவான்கிட்ட போய். இதெல்லாம் பை ப்ராடக்ட். பட் ஏகாதசியோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வரும். என்ன வரும்? எவ்வளவு பேருக்கு இப்ப கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு? இந்த கதையில நம்ப மாட்டேன். கிருஷ்ணர் மேல அன்புனா இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடணும்ல, அப்ப கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும், உடம்புல அப்படி மயிரெல்லாம் குத்திட்டு நிக்கணும், பாட முடியாம தொண்டை அடைக்கணும். அப்படி கிருஷ்ணரை நினைச்ச உடனே அப்படி கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் வந்து மயங்கி விழணும். அதுதான் அன்பு. அது இருக்கா நம்ம கிட்ட? இல்ல. இப்ப கொஞ்சம் இருக்கு, இல்லாட்டி இங்க வரமாட்டோம் இல்லையா? இப்ப கிருஷ்ணர் மேல அன்பு கொஞ்சமா இருக்கு. ஒரு ஒரு 1% இருக்குன்னு சொல்லலாம். 1% இருக்கு. அதனாலதான் இங்க சத்சங்கத்துக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும் வந்திருக்கோம். இது வந்து 100% ஆகணும். இந்த அன்பு எவ்வளவு ஆகணும்? இப்ப கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு இருக்கு இல்லையா? இப்ப எவ்வளவு பேர் இங்க 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னால கிருஷ்ணரை மறக்கவே முடியல பிரபு, அப்படி யார் இருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? என்னால கிருஷ்ணரை மறக்கவே முடியலையே, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுதுட்டே இருக்கேன். இப்ப என்னாச்சு நமக்கு? அந்த அளவுக்கு அன்பு இல்லை இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு.
நமக்கு நிறைய விஷயங்கள் மனசுல இருக்கு. உலக விஷயங்கள், பௌதிகமான விஷயங்கள், பல்வேறு வேலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணரை கொஞ்சமா தான் நினைக்கிறோம் இல்லையா? கிருஷ்ணர் எவ்வளவு நேரம் நினைக்கிறோம்? ஏதோ கொஞ்சம் காலையில பூஜை மண்டபத்துல போய் ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம், இல்ல கொஞ்ச நேரம் நாம ஜெபிக்கிறோம். நாம ஜெபம் பண்ணும்போது கூட கிருஷ்ணரை நினைக்க முடியல இல்லையா? மனசு ஓடிடுது. கரெக்டா இல்லையா? எவ்வளவு பேர் நம்ம சாண்டிங் பண்ணும்போது நாம ஜெபிப்பு கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கோம். சோ மெனி திங்ஸ் மைண்ட்ல வருது. இன்னைக்கு ஏகாதசி என்ன பண்ணலாம்? நீங்க தானியம் சமைக்க முடியாது. டேட்ஸை வச்சு உருண்டை மாதிரி பண்ணிடலாமா? இல்ல வந்து பாயசம் வச்சிடலாமா? இல்ல வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? மைண்ட்ல என்ன வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ அப்ப கிருஷ்ணர் மேல எனக்கு அன்பு அதிகமாகணும். கிருஷ்ணர் மேல எனக்கு அன்பு அதிகமாகணும். கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமா இருக்கிறதா பிரபுபாதர் இருந்து சத்சங்கம் வச்சிருக்காரு. இப்ப இங்க வந்து கேட்டுட்டே இருக்கச்சே என்னாகும்? கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமாகும். பகவத்கீதை படிக்கும்போது, பாகவதம் படிக்கும்போது, பக்தர் சங்கத்துல வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருந்தா அன்பு அதிகமாகும். அப்புறம் ஏகாதசி தேவி இருக்காங்க. அந்த ஏகாதசி தேவி இருக்காங்க இல்லையா? அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏகாதசி தேவி, அந்த ஏகாதசின்னு ஒரு திதி சொன்ன இல்லையா? அந்த ஏகாதசி ஒரு தேவி. அவங்க அவங்க ஒரு தேவதை. அவங்க பகவானுடைய பக்தர். அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ, இவங்க இந்த பக்தர் எல்லாம் வந்து இன்னைக்கு ஏகாதசி இருந்திருக்காங்க, விரதம் இருந்திருக்காங்க, அவங்க கிருஷ்ணர் மேல அன்பு வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்னைக்குமே நமக்கு கிருஷ்ண பக்தி எப்போ வரும்னா, பக்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பக்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், பக்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பக்தர் சொல்றதை கேட்கணும். அப்பதான் கிருஷ்ணர் மேல என்ன ஆகும்? அன்பு அதிகரிக்கும். அப்ப ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால ஏகாதசி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். துளசியை வழிபடுறதுனால துளசி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபுபாதரை வழிபடுறதுனால பிரபுபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனால வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்படிதான் எல்லாருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இவங்க எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? பிரபுபாவுடைய ஆசீர்வாதம், துளசி தேவி ஆசீர்வாதம், ஏகாதேசி ஆசீர்வாதம், வைஷ்ணவர், இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா என்ன ஆகும்? கிருஷ்ணர் பக்தியில நான் சொன்ன மாதிரி அழுக வர ஆரம்பிச்சு. இப்ப கிருஷ்ணர் பத்தி பேசினாலே நமக்கு அழுக வந்துடும். ஓ கிருஷ்ணா, நான் உன்னை பிரிஞ்சுட்டேனே, நான் உங்களை பார்க்க முடியாம போச்சே, நான் இப்படி கீழ்நிலையான ஆத்மா ஆயிட்டேனே அப்படின்னு நமக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வர ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணும். ஏகாதசி தேவிட்ட பிரார்த்தனை பண்ணும். அப்போ யுதிஷ்டிர மகாராஜாட்ட வந்து யுதிஷ்டிர மகாராஜா போய் என்ன பண்றாரு? கிருஷ்ணாட்ட கேட்கிறாரு. யுதிஷ்டிர மகாராஜும் கிருஷ்ணாவும் அவர் நேரம் உட்காருவீங்க. ஹரே கிருஷ்ணா கேட்கணும், கவனமா கேக்குறியா? இங்க பாரு. ரைட், சரி. யுதிஷ்டிர மகாராஜா என்ன யார்கிட்ட போய் கேட்டாங்க? என்ன பேசிட்டு இருந்தோம்? யுதிஷ்டிர மகாராஜா யார்கிட்ட கேட்டாங்க? கிருஷ்ணர்கிட்ட. எப்பவுமே கிருஷ்ணர்கிட்ட வந்து யுதிஷ்டிர மகாராஜ் நிறைய கேள்வி எல்லாம் கேட்பார். என்ன கேட்கிறாரு கிருஷ்ணாட்ட வந்து? கிருஷ்ணா, இந்த ஏகாதசி என்ன, எப்படி விரதம் இருக்கணும், இந்த ஏகாதசியோட சிறப்பு என்ன, நான் யாரு வழிபடணும், எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படிதான் நம்ம பக்தர்கிட்ட கேட்கணும். ஒரு ஏகாதசி வரும்போது, பிரபு இந்த ஏகாதசி விரதம் நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், பகவான் எப்படி வழிபடணும், என்ன ஸ்லோகம்லாம் படிக்கணும், என்ன படிச்சா எனக்கு வந்து இந்த ஏகாதசி வந்து நல்லபடியா நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், விரதம் இருக்கலாம். உடனே கிருஷ்ணா யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப உற்சாகமா கேட்கிறார். கிருஷ்ணாட்ட போய் இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்னு ரொம்ப உற்சாகமா கேட்கிறார். கிருஷ்ணாவும் உற்சாகமா சொல்றாரு. ஏன்னா பக்தர்கள் உற்சாகமா இருந்தா பகவானுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். பகவானை பார்க்கும்போது பக்தர்களுக்கு உற்சாகம் வரும், பக்தர்களை பார்க்கும்போது பகவானுக்கு உற்சாகம் வரும். அப்ப நம்ம கிருஷ்ணர் முன்னாடி வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா இப்படி சொல்லக்கூடாது. ஐயோ ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டாங்களா, ஹரே கிருஷ்ணா, ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி. நான் வந்தோடனே பார்த்தேன் எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா, ஐயோ ஹரே கிருஷ்ணா மந்திரம் வேற சொல்லணுமா, அப்படி வேண்டா வெறுப்பா சொல்ற மாதிரி. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது அப்படி துள்ளி குதிக்கணும், அப்படி பாடி ஆடி சந்தோஷம். அப்படி நம்ம ஆனந்தமா இருக்கும்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, இந்த பக்தர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பக்தர்கள் சந்தோஷமா இருக்க பார்த்தா கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கிருஷ்ணர் முன்னாடி வந்து பகவான் முன்னாடி வந்து ரொம்ப உற்சாகம். பக்தர் சங்கமே உற்சாகத்துக்கு தான். பக்தர் சங்கம் வந்தா அப்படியே சந்தோஷமா கீர்த்தன் பாடி, பிரபு கீர்த்தன் பாடுங்க, நம்ம டான்ஸ் ஆடலாம், ஜெபம் பண்ணலாம், வாங்க உட்காருங்க அப்படின்னு பயங்கர உற்சாகமா இருக்கணும். அந்த உற்சாகமான பக்தரை பார்த்தா பகவானுக்கு ரொம்ப உற்சாகமாயிடும். ஓ, இந்த பக்தர் ரொம்ப உற்சாகமா இருக்காரு, வெரி குட், வெரி குட். இல்லையா? ஸ்கூல்ல வந்து எந்த ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸ்கூல் போறீங்களா? எல்லாரும் ஸ்கூல் போறீங்களா இல்ல சும்மா வீட்டுல இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்க. எந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்கும்? ஜோ ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா, ஷோ இப்படி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும், அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்குமா? டக்கு டக்கு டக்குன்னு சொல்ற ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ற ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்கும்? டீச்சர் சொல்றதெல்லாம் ஃபாஸ்டா பண்ற ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்குமா?
சோம்பேறி கிருஷ்ணோட ரொம்ப பிடிக்கும். யூ ஹாவ் டு பி ஆக்டிவ். நம்ம ஆக்டிவா இருக்கணும். போன்ல நெட் வரலன்னா மட்டும் ஐயோ டென்ஷன் ஆகுது. என்ன நெட் ஸ்லோவா இருக்கு இல்லையா? நெட் ஸ்லோவா பார்த்து டென்ஷன் ஆகுது. நம்ம ஸ்லோவா இருந்தா எப்படி பக்தியில முன்னேற்றம் வரும் இல்லையா? நிறைய பேர் பாக்குறோம் போன்ல வந்து ஓ நெட் கிடைக்க மாட்டேங்குது, net ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஃபாஸ்டா ஃபாஸ்டா போக வேண்டாமா, அதுல மட்டும் தோணுது. அந்த மாதிரிதான் கிருஷ்ண பக்தியில நம்ம ரொம்ப வேகமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அந்த பக்தரை பார்த்தா மத்தவங்க உற்சாகம் வரணும். நம்மளை பார்த்தா எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்தா மத்த பக்தர் உற்சாகம் பாருங்க, இவங்க கிருஷ்ண பக்தர் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க, அப்படி திலக்கெல்லாம் போட்டு சாண்டிங் பண்ணி டான்ஸ் ஆடி என்ன சந்தோஷமா இருக்காங்க. அவங்க நம்ம கூட சேர்ந்து அவங்க உற்சாகம் ஆகணும். ரைட்டா? அந்த மாதிரி உற்சாகமா இருக்கணும். யுதிஷ்ட மகாராஜா வந்து உற்சாகமா கேட்கிறாரு கிருஷ்ணர்ட்ட. கிருஷ்ணர் உற்சாகமா சொல்றாரு. இந்த ஏகாதசிக்கு பேர் வந்து இந்திர ஏகாதசி. ஏகாதசிக்கு பேர் என்ன? இந்திர ஏகாதசி. அப்ப இந்த இந்திர ஏகாதசி இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி விரதம் இருக்கணும், அதோட கதை என்னன்னு சொல்றாரு கிருஷ்ணா. கதை எவ்வளவு பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? முன்னொரு காலத்துல இந்திரசேனான்னு ஒரு ராஜா இருந்தாரு. யார் இருந்தா? இந்திரசேனா. அந்த ராஜா நல்ல பக்தர். அவர் அவர் நல்ல நல்ல ஒரு நேர்மையான மன்னன். திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, ஊழல் பண்ண அரசியல்வாதி மாதிரி ஊழல் பண்ண மாட்டாரு. ரொம்ப நல்ல ராஜா. அவர் ரொம்ப நல்ல மாகிஷ்மதின்னு ஒரு ஊர் இருக்கு. மாகிஷ்மதின்னு ஒரு ஊரை வந்து அவர் ஆண்டுட்டு வராரு. அந்த ஊருக்கு ராஜாவா இருக்காரு. யாரு? யாரு மாகிஷ்மதி ஊருடைய ராஜா? யாரு? இந்திரசேனா. யாரு? தூக்கத்துல இருந்து கேட்டாலும் சொல்லணும். நாளைக்கு காலை துவாதசி அன்னைக்கு நேற்று ஏகாதசி கதை கேட்டில அந்த ராஜாவோட பேர் என்னன்னு கேட்டா சொல்லணும். ஐயோ ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன் அப்படின்னு. இந்திரசேனா. சோ இந்த கதையெல்லாம் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த கதை யார் சொல்றா? கிருஷ்ணரே சொல்றாரு. அப்ப கிருஷ்ணரே சொல்றாருன்னா எவ்வளவு முக்கியமான கதையா இருக்கணும் இல்லையா? அதுக்குள்ள நிறைய மெசேஜ் இருக்கு நமக்கு. கிருஷ்ணர் சம்பந்தமா ஒரு கதை கேட்டோம்னா அந்த கதைக்குள்ள நிறைய மெசேஜ் இருக்கு நமக்கு. பகவான் நிறைய செய்தி மெசேஜ் கொடுக்குறாரு ஒரு பக்தர் எப்படி இருக்கணும். அப்ப இந்திரசேனா மாதிரி ரொம்ப உற்சாகமான பக்தரா இருக்கணும். அவர் நல்ல புண்ணியம் எல்லாம் செஞ்சு தானம் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் அரண்மனைக்கு ஒரு நாள் நாரத முனிவர் வந்தாரு. யாரு? நாரத முனிவர் எப்பவும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா? நாராயண நாமத்தை பாடிட்டே இருப்பாரு. ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். அப்படி சந்தோஷமா இருப்பாரு. நாரத முனிவர் யார் பார்த்தாலும் அவனுக்கு உற்சாகம் வந்துடும். அப்படி ஒரு உற்சாகமான பக்தர். அவர் கையில வீணை வச்சுட்டு அப்பவுமே பகவான் நமத்தை பாடிட்டே இருப்பாரு. அவர் யாரோட அரண்மனைக்கு வந்தாரு? இந்திரசேனாவோட அரண்மனை. இந்திரசேனா பார்த்தாரு, ஓ நாரத முனிவர் வராரு. நாரத முனிவர் எவ்வளவு பெரிய பக்தர் அவரு. அவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு, நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அவர் தன்னுடைய ராஜாவுடைய அரியாசனத்துல எழுந்து போய் அவரை வரவேற்று உட்கார வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவர் வர்ஷிப் பண்றாரு. இந்த மாதிரி வைஷ்ணவர் வந்தா நம்ம ரொம்ப மரியாதை செய்யணும். வைஷ்ணவர் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம கிட்ட வைஷ்ணவர் வந்தா அவங்க நமஸ்காரம் பண்ணி, பிரபு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்க கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், நல்லபடியா அவங்ககிட்ட கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், பக்தியில நிறைய கேள்வி எல்லாம் கேட்கணும். நான் எப்படி கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறது எனக்கு சொல்லி கொடுங்க, நான் எப்படி ஹரே கிருஷ்ணா மந்திரம் கவனமா ஜபிக்கிறது, அஹ், நாமத்துல ருச்சி வர்றதுக்கு என்ன பண்ணணும், பக்தியில முன்னேற்றம் அடைய என்ன பண்ணும், இதெல்லாம் கேட்கணும். அது மாதிரி இந்திரசேனா வந்து அஹ், நாரத முனிவர் உட்கார வச்சுட்டு கேட்கிறாரு. அப்புறம் கேட்டார், நீங்க எங்க இருந்து வரீங்க நாரத முனிவரே? ஏன்னா அவர் எல்லா உலகத்துக்கும் போவார். நாரத முனிவருக்கு ஃப்ரீ பாஸ்போர்ட் விசா இருக்கு. அவருக்கு எங்கேயுமே போய் இமிகிரேஷன்ல போக வேண்டாம். நாரத முனிக்கு இமிகிரேஷன் கிடையாது, டெஸ்ட் கிடையாது. அவர் பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் எப்பவுமே ஒரு ஃப்ரீ பாஸ்போர்ட் ஃப்ரீ விசா வச்சிருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அப்படி பாடிண்டே 3 உலகத்துக்கு போவார். பகவானுடைய உலகத்துக்கு வைகுண்ட உலகத்துக்கு போவாரு, கைலாசம் போவாரு, பூலோகத்துக்கு வருவாரு. அவர் எங்க வேணாலும் போவார். அவருக்கு வந்து ஃபியூவல் எக்ஸ்பென்ஸே கிடையாது. அவருக்கு ஃபிளைட் தேவையில்லை, புக்கிங் தேவையில்லை. அவர் பாடு கீர்த்தனை பாடின்னு போயிட்டே இருப்பார். அப்ப சொன்னாரு, நான் வந்து யமராஜோட உலகத்துல இருந்து வரேன். எங்க இருந்து வராரு? யாரு? நாரத முனிவர். அங்க வந்து உங்க அப்பாவை பார்த்தேன். யாரு? இந்த இந்திரசேனோட அப்பா. இந்திரசேன ராஜா இருக்காரு இல்லையா, அவங்க அப்பா வந்து எங்க யமலோகத்துல இருக்காரு. அவர் வந்து நாரத முனிவரை பார்த்த உடனே அவரு ஓடி வந்து நமஸ்காரம் பண்றாரு. ஓ நாரத முனிவரே, நீங்க எப்பயாவது பூலோகத்துக்கு போவீங்க, நீங்க நீங்க எங்கனாலும் போறீங்கல்ல,
ஒரு நாள் நீங்க பூலோகத்துக்கு போவீங்க. அப்ப என்னோட பையனுடைய அரண்மனைக்கு போவீங்க. அப்ப அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க அப்பா வந்து யமலோகத்துல இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் முக்தி கிடைக்கல, அவருக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கல, யமலோகத்துல இருக்கிறாரு, உன்னை வந்து பக்தி பண்ண சொல்லி அவருக்கு முக்தி அடைகிறதுக்கு வழி ஏற்பாடு பண்ண சொல்றாரு. அவங்க அப்பா வந்து எங்க இருக்காரு? அவங்க அப்பா யமலோகத்துல போயிட்டாரு. பகவான்கிட்ட போக வேண்டியவர். ஒழுங்கா பக்தி பண்ணல, அவ்வளவுதான் முடிஞ்சுது. இங்க பாகவத 6ஆம் கட்டத்துல போட்டோ எல்லாம் இருக்கும். 6ஆம் ஸ்கந்தம் இருக்கா? 7:4. சரி. யமலோகத்துல போனா அங்க யமதூதர்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு பல்லுதான் இருக்கும், ஒரு கண்ணு நடுவுல, நெத்திக்கு நடுவுல இருக்கும், 2 கொம்பு இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணும். ஆஹ் கையில ஈட்டி, வேலு, சூளம்லாம் வச்சிருப்பாங்க. பொரிச்சு எடுத்துருவாங்க எண்ணெய் சட்டியில போட்டு. ஆஹ் அது மாதிரி ஒழுங்கா பக்தி பண்ணல எங்க போக வேண்டியதாயிரும்? யமலோகத்துக்கு போகணும். பக்தி ஒழுங்கா பண்ண எங்க போயிடலாம்? கிருஷ்ணருடைய கோலோகந்தாவனுக்கு போலாம். கோலோகந்தானம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாரும் சொல்லி கொடுக்கலையா? கோலோகந்தாவன் எப்படி இருக்கு தெரியுமா? கோலோவர் சிந்தாமணி தாமம் அது. அந்த கோலோகந்தம் பிருந்தாவனம் ஃபுல்லா சிந்தாமணி கல்லால கட்டியிருக்கும். சிந்தாமணி கல்லோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதை வச்சு தொட்டா அது தங்கமாயிடும். அதை வச்சு இந்த பாப்பாவை தொட்டா அது தங்கமாயிருவா. எல்லாம் கோல்டு, எவ்ரி திங் கோல்டு, எல்லாம் தங்கமாயிடும். எல்லாமே என்ன ஆயிடும்? தங்கமாயிடும். அதனாலதான் அந்த கல் இங்க கிடைக்காது. ஏன்னா சண்டை போட்டுக்குவாங்க. அதனால சிந்தாமணி கல் பகவானுடைய உலகத்துல மட்டும்தான் கிடைக்கும். சிந்தாமணி பிரகரா. பிரகரம்னா வைகுண்டத்தோட பார்டர். கிருஷ்ணருடைய உலகத்துடைய பார்டர் ஃபுல்லா இஸ் மேட் ஆஃப் சிந்தாமணி ஸ்டோன். கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம் இருக்கு இல்லையா, பிருந்தாவனம், அது ஃபுல்லா சிந்தாமணி கல்லால் கட்டப்பட்டிருக்கு. பார்டர் பவுண்டரி. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. கல்ப விருட்ச மரம் இருக்கு. இங்க என்ன மரம் இருக்கு? லங்காவில மாங்காய் மரம் இருக்கா? ஆ? துரியா இருக்கா இங்க? பாருங்க, இங்க துரியா மரம் தான் இருக்கும். இங்க துரியா மரம் இருக்கும், மாங்காய் மரம் இருக்கும். ஆனா கிருஷ்ணா ஆம்பளை கிட்டி இருக்கா? நெல்லி மரம் இருக்கா இங்க? இருக்கா? வெரி ஆஸ்பிஷியஸ். ரொம்ப மங்களமானது. நெல்லி மரம், நாவல் இருக்கு. ஆனா டிசைர் ட்ரீன்னு இருக்கு. கிருஷ்ணாவுடைய உலகத்துல கல்ப விருட்ச மரம் இருக்கு. இந்த கல்ப விருட்ச மரம், ஓகே சரி, இந்த கல்ப விருட்ச மரத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? துரியா மரத்துட்டு போனா துரியா தான் கிடைக்கும், மேங்கோ ட்ரீட்டு போனா மேங்கோ தான் கிடைக்கும். ஆனா கல்ப விருட்ச மரத்துட்டு போய் எனக்கு வந்து நாசிலமா கறி குழம்பு கொடுன்னா அது உடனே கொடுக்கும். குக் பண்ண வேண்டாம், சீரியஸா சொல்றேன், நான் விளையாட்டுக்கு சொல்லல. அதுக்கு பேர் கல்ப விருட்சானா டிசைர் ட்ரீ. நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கும். நீங்க வந்து ஐயோ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன பண்ணலாம்? நேரா கல்ப விருட்சம் மரத்துட்டு போய் எனக்கு பூரி, அல்வா, சமோசா, ரசகுல்லாலாம் கொடுன்னா அது கொடுத்துரும். அவ்வளவுதான், பினிஷ். அப்ப மாதாஜிக்குலாம் ரொம்ப சௌரியமாயிரும். சண்டே ஃபீஸ்ட் வந்தா கஷ்டப்பட்டு குக் பண்ண வேண்டாம், ஒரு கல்ப வருஷம் வர இருந்தா போதும், எவ்வளவு பேர் வந்தாலும் ஃபீஸ்ட் கொடுத்துடலாம். அந்த மாதிரி கிருஷ்ணாவோட உலகத்துல கல்ப விருட்ச மரம் இருக்கு, சிந்தாமணி ஸ்டோன் இருக்கு. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருட்சா லக்ஷா பிரதேசு சுரபி. சுரபி பசு, கவுஸ் இருக்கு. இந்த சுரபி பசுவோடைய மடியில இருந்து பால் அப்படியே சுரந்து சுரந்து அப்படியே ஒரு ஆறா ஓடும். பால் ஆறே ஓடுது. என்ன கதை விடுறீங்க? பால் எப்படி ஆறு ஓடுன்னு கேக்குறீங்க? சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. பால் ஆறு ஓடுதான். நம்ம போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் லங்காவிக்கு வரேன். நான் இந்தியாவில இருந்துட்டு லங்காவின்னு ஒரு ஊரே இல்லைங்க, சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவர் பாவம், இவர் லங்காவிக்கே வரல, அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. இங்க லங்காவி வந்து பாருங்க, எவ்வளவு அழகா ஓஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, ஐலாண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு போட்ல போகலாம், என்னெல்லாம் பார்க்கலாம். இவர் சும்மா வராம அங்க உட்காந்துட்டு லங்காவி இல்லைங்கிறாரு. அவர் ஃபூல் இல்லையா? நான் முட்டாது சொல்லி இல்லையா? கருடா என்ட்ரன்ஸ்ல வந்து, என்ட்ரன்ஸ்ல கருடா இருக்காரு பாத்தீங்களா? நான் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா என்ன நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. என்ன இவர் இந்தியால உட்காந்துட்டு இவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நான் கிருஷ்ணோடைய உலகத்துக்கு போகாதனால இல்லைன்னு ஆயிடாது. அது இருக்கு, நான் போகல. ஆக்சுவலி நம்ம அங்கிருந்தா வந்திருக்கிறோம், அது வேற, அது ஒரு பெரிய டாபிக் அது. ஏன்? அப்ப அங்க போல நம்ம, அதனால அது இல்லைன்னு ஆயிடாது. அங்க பால் ஆறு ஓடுது. அங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் லட்சுமி, லக்ஷ்மி சகசிர சத சம்பிரமசே. ஒரு லட்சுமி ரெண்டு லட்சுமி இல்ல, ஆயிரம் ஆயிரம் லட்சுமிங்க. ஒரு லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன ஆயிரும்? ஒரு லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், நீங்க லங்காவி இந்த ஐலாண்டே வாங்கிடுவீங்க. இது என்ன என்ன விலைங்க? போய் கேளுங்க, லங்காவி என்ன விலைன்னு கேளுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஒரு லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அங்க கிருஷ்ணனுடைய உலகத்துல தௌசண்ட்ஸ் ஆஃப் லட்சுமிஸ் இருக்காங்க, கிருஷ்ணாவுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு வந்துட்டு இங்க நாயா பேய கஷ்டப்பட்டு
5க்கு 10க்கு அல்லோலப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப யார் முட்டாளு? நம்ம தான் முட்டாள் இல்லையா? கிறிஸ்துவோட உலகத்தை விட்டு வந்துட்டோம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்? அஹ்? பாத்தீங்களா? அப்படிதான். சோ என்ன நடந்தது? நம்ம யமலோகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கை கடி கூடாது. யமலோகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸ்கூல்ல எப்படி உட்காருவீங்க? கையில பரும்பு வச்சுட்டு இருப்பாங்களா? கவனிக்கலாம் ரெண்டு போட்டு விடுவாங்களா? கவனமா கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் சப்ஜெக்ட் இது ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிருஷ்ணனோட சம்மந்தப்பட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த யமலோகத்துல எல்லாம் ரொம்ப வஸ்டா இருப்பாங்க. அங்க வந்து பாவிக தான் அங்க போவாங்க. ஜபமே பண்ணாதவங்க, நிறைய பாவம் செய்யறவங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. அப்படியா? சரி கொடுங்க. ஏதாவது சாப்பிட கொடுங்க. போயிட்டு வா. அப்படியா? பாத்தீங்களா? சோ கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போயிட்டா இப்ப எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் பால் இருக்கும், பழம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி அங்க போனா பசி இருக்காது. அங்க போனா இந்த பசி, கவலை, தூக்கம் இதெல்லாம் இருக்கு. எப்பவுமே கிருஷ்ணரோட சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஓகே. என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? நரகத்துல போனா ரொம்ப பாவம் பண்றவங்க, மனித வாழ்க்கை கிடைச்சது ப்ராப்பரா யூஸ் பண்ணாதவங்க, கேட்ஸ் அண்ட் டாக் ப்ராப்பர் சொல்லுவாங்க, யூ ஆர் லிவிங் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப யாரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. யாரு? அந்த இந்திரசேனாவுடைய அப்பா ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாரு. ஒரு யமலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ நாரத முனிவர் அதிர்ஷ்டவசமா பாருங்க, அவர் எவ்வளவு பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிருந்தா ஒரு தூய பக்தரை சந்திக்க வேண்டிய பாக்கியம் கிடைச்சு. இதனால எல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு பக்தரை சந்திக்கிறோம்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. கோடியில ஒருத்தர் தான் கிருஷ்ண பக்தரா இருப்பாங்க. கோடியில ஒருத்தர் தான். அந்த பக்தரை நம்ம சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது நம்ம பிறந்த பையனை அடைச்சிட்டோம்னு சொல்றோம். ஏன்னா கிருஷ்ணரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்தர்கிட்ட பழகுறதுனால. இப்ப இங்க பக்தர்களா இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி இடத்துல கூட பக்தர் இருக்காங்கன்னா அந்த இடம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு. இல்லாட்டி இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. இந்த இடம் வந்து கிருஷ்ண பக்தர் இருக்கிறதுனால இட்ஸ் க்ளோரியஸ். இல்லாட்டி எனக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை இல்லையா? இங்க இவங்க எல்லாம் இருக்கிறதுனால இங்க வந்திருக்கேன். இல்லாட்டி நான் இந்த பக்கம் வரப்பேன், அந்த பக்கம் போயிடுவேன் இல்லையா? சோ ஏன் இந்த இடம் ரொம்ப சிறப்பாயிடுச்சு? இங்க பக்தர் இருக்காங்க, ஜெபம் பண்றாங்க, நீங்க எல்லாம் இங்க பக்தி பண்றீங்க இல்லையா? அதனால இந்த இடம் வந்து ஆஸ்பீசியஸ். இந்த இடம் புனிதமாயிடுச்சு. அசுத்தமான இடம் கூட புனிதமாயிடுச்சு. பெரும்பாலும் மக்கள் எதுக்கு இங்க வருவாங்க? என்ஜாய் பண்றதுக்கு வருவாங்க. சில ட்ரிங்க் பண்ண வருவாங்க, சில சுத்தி பார்க்க வருவாங்க, சில விளையாட வருவாங்க. ஆனா இந்த இடம் வந்து பக்தர்கள் வந்ததுனால இது வந்து ஆஸ்பீஷியஸ், மங்களம் ஆயிடுச்சு. இங்க வந்து பகவான் இருக்காரு, பகவான் வந்துட்டாரு. இங்க இங்க வந்து ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா வந்திருக்காங்க. ஜெய் ஜெகநாத் சுவாமி கி, ஜெகநாத் பல்தேவ் சுப்ரமணியா கி. பாத்தீங்களா? ஜெகநாதர் எங்க இருப்பாரு தெரியுமா? ஜெகநாதர் எங்க இருக்காரு? பூரியில இருந்து கடல் கடந்து இங்க வந்துட்டாரு ஜெகநாத். இங்க பக்தர்கள்லாம் இருக்காங்க, நாம ஜெபம் பண்றாங்க, எனக்கு ரத யாத்திரை எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால நானே போய் அங்க உட்காந்துக்கிறேன். இவங்க கஷ்டப்பட்டு பிளைட் எல்லாம் பிடிச்சி பூரி வர வேண்டாம், நானே வந்துடுறேன். ஜெகநாதர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர் இல்லையா? சோ பக்தர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். பக்தருடைய கருணையினால நமக்கு குரு வந்து கிடைப்பார். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க குரு, சீக்ஷா குரு. அந்த குருவோடைய கருணையால எனக்கு பகவான் இங்க வருவார். போக இந்த பக்தர்கள்லாம் என் மேல அன்பு செய்யறாங்க, நானே போய் அவங்க சேவை ஏத்துன்றேன்னு பகவான் வருவார். ரைட்? சோ அப்ப என்ன ஆச்சு? அப்ப என்னாச்சு? ஆஹ் இந்த இந்திரசேனோட அப்பா இருக்காரு இல்லையா? அவர் நாரத முனிட்ட சொன்னாரு, நீங்க போய் என் பையனை பார்த்தா சொல்லுங்க, இந்த மாதிரி உங்க அப்பா வந்து நரகத்துல இருக்காரு, உன்னை வந்து பக்தி பண்ண சொல்லி அவர் எப்படியாவது காப்பாத்த சொன்னாரு. அப்ப இதான் ஒரு புத்திராவுடைய டியூட்டி. ஒரு பையனுடைய டியூட்டி என்னன்னா, ரெண்டு பேருக்கு டியூட்டி இருக்கு. அப்பாவுக்கும் டியூட்டி இருக்கு, பையனுக்கும் டியூட்டி இருக்கு. கடமை. அப்பாவுடைய கடமை என்ன? பேரண்ட்ஸோட டியூட்டி எல்லாம் குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸோட டியூட்டி என்னது? குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளோட டியூட்டி என்னது? அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு பக்தி பண்ணி நாமளும் நம்மளை காப்பாத்திக்கணும், அப்பா அம்மாவையும் காப்பாற்றணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கு. இந்த மனுஷ பிறவியில் இருக்கிற பெற்றோருக்கும் சரி குழந்தைகளுக்கும் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மனித பிறவி, மனித உடல் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இது நாயிட்டு போய் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னா கேட்குமா? ஒழுன்னு கடிக்க வரும் இல்லையா? ஒரு நாய் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏ டாக் சாண்ட் ஹரே கிருஷ்ணா அதுட்டு போயில சொல்ல முடியாது. ஆனா நம்மகிட்ட சொல்லல, பிரபு இங்க உட்காந்து ஒரு ஒரு மாலை ஜெபம் பண்ணுங்களேன். ஓ ஏங்க ஜெபம் பண்ணணும்? அப்ப இதெல்லாம் நல்லது. ஓ அப்படியா, சரி கொடுங்க நான் பண்றேன். அப்ப நம்மளால பண்ண முடியும் இல்லையா? அப்போ
இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றதுனால, பக்தி பண்றதுனால பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழி காமிச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க நல்ல குழந்தைகளா வருவாங்க. இல்லாட்டி எங்க ஊர்ல புள்ளிங்கோன்னு சொல்லுவாங்க. புள்ளிங்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளிங்கோன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. கேள்விப்பட்டது இல்ல. பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கு. இந்தியால வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல புள்ளிங்கோ கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு. புள்ளிங்கோ கல்ச்சர்னா இந்த தூங்கிட்டு இருக்கும்போது பெருக்கா வந்து கடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு தலையில சைடுல கட் பண்ணியிருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பெருச்சாளி இருக்குல்ல, பெருக்கான், அது வந்து இந்த மாதிரி கடிச்சதுன்னா இங்க போது குறண்டிடும். அந்த மாதிரி கட்டிங் பண்ணி கலர் அடிச்சிருப்பாங்க. தலைமுடியெல்லாம் செம்பு கம்பி மாதிரி இப்படி நிக்கும். ரைட். அப்புறம் அரை ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, அதையும் போட்டுக்க அரை ட்ரௌசர் அதையும் கிழிச்சு விட்டுருப்பாங்க. அப்புறம் கலர் சட்டை போட்டு கலர் பார்த்தா ஓங்கி அரையலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் போட்டு அந்த சட்டையோட கலரே உங்களுக்கு அரைகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பைக்ல வந்து இந்த சைலன்ஸ் எல்லாம் மாத்தி வச்சுட்டு ஊரே அலற மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர். அப்புறம் அவங்க சினிமா நடிகருடைய படம் வந்துச்சுன்னா மேல ஒரு பெரிய கட் அவுட் வச்சு அது மேல போய் பாலை ஊத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் ரோட்ல டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர். இது வந்து என்ன கல்ச்சர்னா, இது திருநாவர்தா கல்ச்சர். திருநாவர்தா பார்த்திருக்கீங்களா? திருநாவர்தா காமிச்சது இல்லையா உங்களுக்கு? இதுல இருப்பார். திருநாவர்தா வந்து ரொம்ப அழகா இருப்பார். இதுல ஜூம் பண்ணி தான் இங்க இருக்க. இவர்தான் திருநாவர்தா. நம்ம குழந்தைகள் இப்ப இப்படிதான் ஆயிட்டு இருக்காங்க. கிருஷ்ண பக்தி இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடுவாங்க. பாருங்க எப்படி இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரா திருநாவர்தா. செம்பு கம்பியால தலை பூரா செம்பு கம்பி அடிச்சு வச்சிருப்பாரு. அப்ப பொண்ணு குழந்தைல எப்படி இருப்பாங்க? பொண்ணு குழந்தைல தாடகை மாதிரி பூதனை மாதிரி இருப்பாங்க. புட்ட பாவாடை போட்டு அதுல கிழிச்சு விட்டுட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு விட்டு அதுல கலர் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நெகத்துல பெயிண்ட் தலையில பெயிண்ட், இங்க ஒரு ரிங்கு இங்க ஒரு ரிங்கு அங்க ஒரு ரிங்கு. இதெல்லாம் வந்து ஆசுரி பாவம் ஆசிரிதா, ஆசுரி கல்ச்சர். நம்ம கல்ச்சர் என்னது? அழகா வைஷ்ணவ ட்ரெஸ் போட்டு திலக் போட்டு சாண்ட் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைன்னா பெண் குழந்தைன்னா ஆண்டாள் மாதிரி இருக்கணும். ஆண்டாள் பாத்திருக்கீங்களா? ஆண்டாள் ஆண்டாள் யார் இருக்கு? இங்க ஆண்டாள் இருக்காங்களா? அப்படியா? ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே மாதிரி பிரகலாதர் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? பிரகலாதர் ஒரு கதை சொல்லுவோம், பாகவதத்துல இருக்கு. பிரகலாத் மகாராஜ் பாருங்க, எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ பிரகலாத் மகாராஜா ரொம்ப அழகா இருப்பார். அவர் பாருங்க, அவர் கிருஷ்ண பக்தி பண்ணா தன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்தாரு. இங்க பாருங்க பிரகலாத் மகாராஜ் எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி திருநாவர்தனை காமிச்சே இப்ப பிரகலாதர் காமிச்சு. இதுல யார் ரொம்ப அழகா இருந்தா? திருநாவர்தன் அழகா இருந்தாரா, பிரகலாதர் அழகா இருக்காரா? பிரகலாதர் தான் அழகு. அது மாதிரி ஆண்டாள் தான் அழகு. சூர்பனைக்கு அழகா, ஆண்டாள் அழகா? ஆண்டாள் அழகு. அப்ப நம்ம குழந்தைங்க வந்து பேரண்டோட டியூட்டி என்னன்னா, குழந்தைகளை வந்து பெண் குழந்தை வந்து ஆண்டாள் மாதிரி வரணும், ஆண் குழந்தை வந்து பிரகலாதர் மாதிரி வரணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது? பேரண்ட். அப்படின்னா இந்த குழந்தை கூப்பிட்டு நீ உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லு, அதெல்லாம் வேலையாகாது. நம்மளும் உட்காந்து சொல்லு. குழந்தைங்க, என் குழந்தைய வந்துங்க, என் குழந்தை நல்ல பக்தரா வரணுங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? எனக்கு நேரமே இல்லைங்க. ஆசை. அது இந்தியாவில வந்து சொன்னீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, என் பையன் நல்ல பையனா வளரணுங்க, அவன் சிகரெட் எல்லாம் பிடிக்கூடாது, நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் பழகி தொலைச்சிட்டேங்க, என்ன பண்றது? நான் சிகரெட் பிடிப்பேன், என் பையன் சிகரெட் பிடிக்கூடாது. அது எப்படி? அது கேட்டா இல்ல. அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்பான், நீ என்ன சொல்ற, நீயே பிடிச்சிட்டு என்ன ஏன் சொல்றேம்மா, இல்லையா? அதனால இந்த உபதேசம் பண்றதுல ஆகாது. நம்ம வந்து பர்சனலா காமிக்கணும். உட்காருமா, அம்மா வந்து சேன் பண்ண போறேன், நீ உட்காந்து ஜெபம் பண்ணு. அப்பா என்ன பண்ணும்? உட்காரு, நான் பாகவதம் படிக்க போறேன், இந்த கதை சொல்றேன், உட்காந்து கேளு. அப்ப வந்து நம்ம சேர்ந்து பண்ணும்போது குழந்தைகளும் செய்வாங்க. நமக்கு நம்ம பக்தி பண்ணா இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அப்பா அம்மா என்ன செய்தோ அதான் குழந்தை பண்ணும். ரைட்டா? இப்போ வந்து இந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, இந்த சின்ன குழந்தை, இந்த அந்த இன்னொரு சின்ன குழந்தையில இருந்து அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுனா அம்மா என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருக்கு. அம்மா அது பண்ணும்போது போன் எடுத்து அம்மா மாதிரியே பேசும். அப்புறம் அப்பா என்ன பண்றாரு பார்க்கும், அப்பா மாதிரியே இருக்கும். இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் திட்டின்னு இருக்காச்சே, அதை கேட்டுட்டு இந்த குழந்தை அதே வார்த்தை போய் அவளை திட்டும், இல்லையா? அப்பா அம்மா ரெண்டு பேரும் திட்டு இருக்கா, ஏய் நாயே பேயேன். இவர் இந்த அம்மா அவனை திட்ட, அந்த ஆள் இவரை திட்ட, ரெண்டு குழந்தை கேட்டுன்றது, அது சண்டை போட்டு நாயே பேயன் திட்டு. இது யார் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு, இல்லையா? இப்போ அப்பா அம்மா வந்து ஹரே கிருஷ்ணா சொன்னா அந்த பொண்ணு என்ன செய்யும்? போன் எடுத்து ஹரே கிருஷ்ணா அப்படிங்கும், இல்லையா? அப்பா வந்து ஜெபம் பண்ணா இந்த குழந்தை என்ன பண்ணுனா, இந்த குழந்தைகளுக்கு வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பா தான். பாத்தீங்களா? அதை மாத்தி அவருக்கு ஹரே கிருஷ்ணா மட்டும் வச்சு கொடுங்க. சைலண்ட்ல போட்டுருங்க, அவருக்கு ஹரே கிருஷ்ணா வச்சு கொடுத்துருங்க. சரியா? அதான். So என்ன So என்னாச்சு? அந்த குழந்தை, இந்த குழந்தை ஹரே கிருஷ்ணா, இந்த குழந்தைகளை இந்த குழந்தைகளை என்ன பண்ணும்னா, அப்பா அம்மா என்ன பண்றோம் அதே பண்ணும், இல்லையா?
அப்ப அந்த குழந்தை வந்து அப்பாவை இமிட்டேட் பண்ணும். இந்த பையன் இருக்கான் பாத்தீங்க, அப்பா மாதிரி பைக் ஓட்டணும். அப்பா நீ பின்னாடி உட்காந்துக்கோ, நான் ஓட்டுறேன் அப்படின்னு இந்த ஹேண்ட்பேர் பிடிச்சிக்கும். ஆனா அப்பா தான் ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த குழந்தை நினைக்கும் நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்ப அப்பா பக்தரா இருந்தா குழந்தை என்ன பண்ணும்? அது மிருதகம் வாசிக்கும், கர்த்தால் வாசிக்கும், பாகவதம் படிக்கும், இல்லையா? அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. பெற்றவங்க வந்து குழந்தைகளை அந்த பெற்றவங்களை பார்த்தே குழந்தை பக்தர் ஆயிடுவாங்க. நீங்க வைஷ்ணவ குடும்பத்துல பாருங்க, கிருஷ்ண பக்தர் குடும்பத்துல இந்த குழந்தைகளுக்கு பத்தி சொல்லி தர வேண்டாம், தானா செய்யும். அப்பா முன்னாடி போய் உட்காந்துட்டு கீர்த்தன் பாடும், பாகவதம் படிக்கும், அதே ஏதோ ஏதோ பாடிட்டு இருக்கும். இந்த சின்ன குழந்தைகள்லாம் நீங்க நிறைய வைஷ்ணவர் வீட்டுல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிட்டு இருக்கும்னா, அது பாட்டுக்கு ஏதோ பாடிட்டு இருக்கும். அப்ப என்னது, அது குழந்தையில இருந்தே கிடைச்சது. அதனால சீரியஸா சொல்றேன், விளையாட்டு இல்ல. இந்த குழந்தைகளுக்கு வந்து நாம என்ன பண்றோமோ அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம நல்லா பக்தி பண்ணா இந்த குழந்தை நல்லா பக்தி வரும். நம்ம பக்தி பண்ணலன்னு சொன்னா அவனை கொஞ்ச நாள் பன்னெண்டாம் போவோம். அவன் சத்சங்கத்துக்கு வருவான், இங்க வந்து கொஞ்ச நாள் பண்ணுவான், அதுக்கப்புறம் பெரிய பையன் ஆனோன்னு யார் சொன்னா கேட்க மாட்டான். அப்பாவாது பிரபுவாது யாரும் இல்ல போங்க அப்படின்னுவான். இல்லையா? சோ அதனால அவங்க ட்ரெயின் பண்ணணும். குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்கீங்க. நம்ம குழந்தைகளை அழகா ட்ரெயின் பண்ணும். பிரபு இருக்காங்க, பிரபு வார வாரம் வராரு, பிரபு இங்கே இருக்காரு. பிரபு இந்த குழந்தைகளுக்கு அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் செய்யறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆயிடலாம், பக்தராகி பகவான்கிட்ட போயிடலாம். இல்லாட்டி குழந்தை மட்டும் பக்தி பண்ணி அவன் இருப்பான், நாம போயிருவோம். இங்க இந்த இந்த மாதிரிதான் இந்திரசேனோட அப்பா கதை தான். அங்க வந்துட்டு யாரும் டிவோட்டி வர மாட்டாங்களா? இந்திரசேனோட அப்பா கதை ஆயிடுது நமக்கு. பாத்தீங்களா இதுக்குள்ள எவ்வளவு பாடம் இருக்கு. இந்திரசேனாவுடைய அப்பா பக்தி பண்ணல, அவர் ஏதோ பாவம் செஞ்சுட்டாரு, நரகத்துக்கு போயிட்டாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா நாரதர் மாதிரி பக்தர் அங்க போனா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது, அவங்களுக்கு நன்மை கிடைக்குது. அவர் சொன்னாரு, உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கியம், என் பையன்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உங்க அப்பா வந்து நரகத்துல இருக்காருப்பா. இவர் அழறாரு, ஐயோ எங்க அப்பா நரகத்துல இருக்கா, நான் என்ன செய்யணும்? நீ வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கணும். இந்த இந்திர ஏகாதசி வரும், அந்த ஏகாதசி விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணு, பக்தர்களுக்கெல்லாம் வந்து பிரசாதம் கொடுத்து பக்தர்கள்லாம் வர வச்சு அந்த துவாதசி அன்னைக்கு அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். அப்புறம் பக்தர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த ஏகாதசி விரதம் இருந்து உங்க அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணு, உனக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு. அப்ப அந்த ராஜா அதே மாதிரி நாரத முனி சொன்ன மாதிரி ஏகாதசி விரதம் இருந்து பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணி நாம ஜெபம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அடுத்த நாள் பக்தர்கள் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து டொனேஷன் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் கேட்டாங்க, எப்படியாவது எங்க அப்பா பிளஸ் பண்ணுங்க. அப்புறம் என்னாச்சு, அவங்க அப்பா அங்க இருந்து டெலிவரி பினிஷ். அவங்க அப்பா நரகத்துல இருந்து எங்க போயிட்டாரு, பகவான்கிட்ட போயிட்டாரு. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஏகாதசி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நம்ம ஏதோ விளையாட்டா இருக்கிறோம், ஏகாதசி தான் இருந்துரும், பட் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு, இல்லையா? அப்ப வந்து இந்த ஏகாதசி வந்து அவ்வளவு ஸ்பெஷல். அதனால ஏகாதசி ஒரு ஏகாதசி இப்படிதான். ஏகாதசி வந்து மாசத்துல 2 தடவை வரும். நம்ம சிம்பிளா என்ன நம்மனால என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி பக்தர்கள் சங்கத்துல வந்து பகவானை பத்தி கேட்கணும், ஜெபம் பண்ணணும், கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணணும். ரைட்? ஓகேவா? சரி. அப்புறம் இந்த பக்தின்னு சொல்லும்போது பிரபு சொன்னாரு பகவத்கீதை வந்து படி. பகவத்கீதை வந்து நமக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான புஸ்தகம் பகவத்கீதா. பகவத்கீதை என்னது, நம்ம எல்லாருக்கும் முக்கியமான புக்கு. சரி, பகவத்கீதை என்ன, பகவத்கீதைன்னு என்ன ஃபர்ஸ்ட்? பகவத்கீதை என்ன, பகவத்கீதைன்னு என்ன? ஆ? பகவான் பேசினார், வெரி குட். என்ன பேசினார் அப்படி பகவத்கீதையில? இப்ப 3 அத்தியாயம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இந்த 3 அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு? முதல் அத்தியாயத்துல என்ன நடந்தது? ஏன் கிருஷ்ணர் முதல்ல பகவத்கீதை சொன்னாரு? பகவத்கீதை ஏன் சொன்னாரு? எந்த சூழ்நிலையில சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? நான் ஏன் படிக்கணும்? 5 கேள்வி. 5 கேள்வி இப்போ. பகவத்கீதை கிருஷ்ணன் ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? எந்த சூழ்நிலையில சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? நான் ஏன் படிக்கணும்? என்னது கேள்வி? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் பகவத்கீதை ஏன் சொன்னார்? எதுக்கு பகவத்கீதை சொன்னார்? ஏன்னா நமக்கு வேற ஏதாவது படிக்க முடியுமா? இங்க எவ்வளவு பேர் வேதத்தை முதல்ல பார்த்திருக்கீங்க? வேதம் எவ்வளவு இருக்கு? எத்தனை வேதம் இருக்கு? வேதங்கள் எவ்வளவு இருக்கு? 4 வேதம் இருக்கு. என்னென்னது? ரிக், யஜுர், சாம, அதர்வா. சரி, இந்த வேதங்கிறத இப்ப நம்ம கண்ணாலேயே பார்த்திருக்கிறோமா? முதல்ல கண்ணாலேயே பார்க்கல. சரி, அது இருக்கு, ஆனா நம்மளால பார்க்க முடியல. அது ஏதோ ஒரு சில இடங்கள்ல பயிற்சி பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், அந்த மாதிரி சில திவ்ய தேசங்கள்ல சில பிராமணர்ஸ் வந்து குருகுலம் வச்சு அங்க நடத்துறாங்க. ஒரு சில இடத்துல இருக்கு, ஒரு சில மடங்கள்ல இருக்கு. அதுவும் ரொம்ப ரேர் தான், அது ரொம்ப அபூர்வம். எல்லாரும் அங்க போய் படிக்க முடியாது. முதல்ல படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சர் இருக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முதல்ல யார் இருக்கணும்? ஆஹ்
சரி, அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு நேரம் ஒதுக்கணும், நமக்கு டைம் ஒதுக்கணும். ரெண்டாவது புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும் இல்லையா? இப்போ ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு நேரம் இந்திர ஏகாதசி பத்தி பேசினேன். ஒரு நாளைக்கு காலையில கேட்கிற இந்திர ஏகாதசி பத்தி பிரபு என்ன சொன்னாரு? அவர் ஏதோ நிறைய சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு ஞாபகமே இல்லைங்க, எல்லாம் மறந்து போச்சுங்க இல்லையா? இவ்வளவுதான் நம்ம கெப்பாசிட்டி, நம்ம ஞாபக சக்தி அவ்வளவுதான். அதனால வேதங்களை படிக்கிறதற்கோ வேதங்களை சொல்லி கொடுக்கறதுக்கோ இப்போ நமக்கு அந்த தகுதி இல்லை. வேதங்களை படிக்கிறதுக்கு உண்டான நேரமும் இல்லை, அதை படிச்சா புரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜும் இல்லை, அதை சொல்லிக் கொடுக்குற டீச்சரும் இல்லை. அப்புறம் என்ன பண்றது? வேதம் படிக்கலன்னு அவ்வளவுதான். வேதத்தை ஃபாலோ பண்ணலைன்னா ஒருத்தர் விலங்குக்கு சமானமானு சாஸ்திரம் சொல்லுது. தர்மே நகீனா பசுபி சமானா. நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க விலங்குக்கு சமமானவங்க. விலங்குக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அது எங்க வேணாலும் தூங்கும், எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் குட்டி போட்டுக்கும், எப்படி வேணாலும் வாழும். அதுக்குன்னு எந்த ரூல்ஸ் இருக்கு? விலங்குக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கு? நாய்க்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏ நாயே, நீ இந்த நாய் கூட தான் சேரணும். ஏ நாயே, நீ இந்த தெரு விட்டு போக கூடாது. ஏ நாயே, நீ இந்த வீட்டுல, அப்படின்னு நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். விலங்குகளுக்கு சட்டத்திட்டமே கிடையாது. ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நான் என்னங்க, நான் எப்படி வேணா என்ஜாய் பண்ணுவேங்க, எப்படி? அப்ப நம்ம நாய்க்குட்டி தான். நமக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவர் வேத முறைப்படி வாழணும், அப்புறம் நல்ல குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும், தர்மமா வேலை செய்யணும், பொருளாதாரம் பண்ணிக்கணும், இறுதியில மோட்சம் அடையணும். மனுஷ வாழ்க்கை எதுக்காக? மோட்சம் அடைகிறதுக்காக. மனுஷ வாழ்க்கை புலன்பதுக்காக அல்ல. புலன்ப வந்து டாகோட லைஃப்ல கூட இருக்கு இல்லையா? சோ ரிஷபதேவ் சொல்றாரு, நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதீர் பிற்பூஜாங்கே தபோ திவ்யம் புத்திரஹாயிர சத்துவம் சூத்தியத்து தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனங்க. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஓ என் அருமை மைந்தர்களே, நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய குழந்தைகள் தான். பகவான் சொல்றாரு, இந்த மனுஷ வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க, தபம் பண்ணுங்க. தபம் பண்ணுங்கன்னா இப்ப இப்ப வந்து தபம்னா பக்தி பண்ணாலே தபம் தான். ஒண்ணு வேண்டாம், இங்க வந்து உட்காந்துக்கிறதே தபம் தான். இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய தபம். அதுக்கே உங்களுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுக்கும். வெரி குட். எனக்கு இந்த பெருசு கேள்வி வைக்கல. டிவி சினிமா எல்லாம் விட்டு மொபைல் போன் எல்லாம் விட்டு இங்க வந்து உட்காந்துருக்க இல்லையா, அதுவே பெரிய தபம். அதுக்கப்புறம் ஒரு மாலையாவது 2 மாலையாவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா அது தபம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா அது பெரிய பெரிய தபம். அது பிரபு நான் காலையில 5 மணிக்குலாம் எந்திரிச்சேன், ஓ வெரி குட், பெரிய தபம். இந்த மாதிரி தபங்கள்லாம் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணா அதுக்குதான் இந்த மனுஷ வாழ்க்கை. அப்போ பாருங்க, இந்த மனுஷ வாழ்க்கையில மனித வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், எது எனக்கு நல்லது, எது எனக்கு கெட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வேதம் படிச்சாதான் தெரியும். ஆனா வேதம் யார் சொல்லி தருவா? அப்போ கிருஷ்ணர் பார்த்தாரு, இன்னைக்கு மக்களுக்கு வந்து வேதம் படிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நானே போய் இந்த வேதங்கள்லாம் எடுத்து ஒரு சாரமா கொடுத்துடுறேன். வேதம் 4 வேதம் இருக்கு. 4 வேதமும் வந்து ஆயிரம் ஆயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த வேதங்களை தழுவி வந்த புராணங்கள் வந்து 18 புராணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 108 உபநிஷத்துகள் இருக்கு. இவ்வளவு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, படிச்ச புரிஞ்சுக்க அறிவும் கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் எடுத்து ஒரு ஜூஸ் ஆக்கிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏகாதசி விரதம் இன்னைக்கு, பேசாம யாராவது ஒரு ஜூஸ் போட்டு தந்துட மாட்டாங்களா இல்லையா? நான் போய் கடையில போய் பழத்தை வாங்கிட்டு வந்து அதை நறுக்கி அதை ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு பேசாம இஸ்கான்ல போயிட்டா பிரசாதம் கொடுத்துருவாங்க. பெஸ்ட் இல்லையா? கரெக்டா? நீங்க ஏகாதசி விரதம் இருந்தா வீட்டுல சமைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் விரதம் இருக்கேன், சமைக்கவும் செய்யும். பேசாம கோயில்ல போயிட்டு அங்க பக்தர்கள் நமக்கு அழகா பிரசாதம் கொடுத்துருவாங்க. ஏகாதசி விரதம் இருந்த மாதிரியாச்சு, பிரசாதம் சாப்பிட்ட மாதிரியாச்சு. கரெக்டா? சரியா இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இவங்க இதெல்லாம் படிக்கணும், நம்ம எல்லாருமே இதெல்லாம் படிக்கணும், வேதங்கள் புராணங்கள்லாம் படிக்கணும். ஆனா படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை இப்போ. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாறு எடுத்து ஜூஸ் ஆக்கி கொடுத்துட்டாரு. அதான் பகவத்கீதை. பகவத்கீதை வந்து எல்லா உபனிஷத்தின் சாரம் இங்க இருக்கு. பகவத்கீதை பற்றி கீதா மகாத்மியம், கீதா மகாத்மியத்துல ஆதிசங்கராச்சாரியர்னு சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சசுகீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். எல்லா உபனிஷத்துகளின் சாரமான பகவத்கீதை கீதோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணர் வந்து இடையர்குல சிறுவர். கிருஷ்ணர் ஆயர்குலத்துல வந்தாரா? கிருஷ்ணர் ஆயர்குலத்துல தானே வந்தார். சந்தேகமா இருக்காது?
இல்ல ஆடு மேய்ச்சாரா கண்ணுக்குட்டி பசு மேய்ச்சாரா? அப்போ ஆயர்குலம். அப்போ ஆயர்குலத்துல கிருஷ்ணர் வந்தார் இல்லையா? அதனால கிருஷ்ணர் வந்து பால் கறக்கிறதுல பெஸ்ட். ஆயிருக்கு இந்த இந்த பசு வச்சுக்கிட்டு தானே பால் கறப்பாங்க. சரி, அப்ப என்ன சொல்லுதுங்க? ரொம்ப அழகான ஒரு விளக்கம். கிருஷ்ணர் வந்து ஒரு கண்ணுக்குட்டி பசு மேய்க்கக்கூடிய ஒரு ஆயர்குலத்தை சார்ந்தவர். அர்ஜுனன் ஒரு கண்ணுக்குட்டி. அர்ஜுனன் யாரு? ஒரு கண்ணு. இது ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம், அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அர்ஜுனன் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி. கிருஷ்ணர் வந்து பால் கறக்கிற ஒரு ஆயர்குல சிறுவன். அப்புறம் பசு என்னது? அறிவு சார்ந்து வரும் தூய பக்தர்கள் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை பால். அப்ப எல்லா வேதமும் பசு. எல்லா வேதமும் பசு. இந்த பசுவோடைய மடியில கிருஷ்ணர் பால் கறக்கிறார். அந்த பால் பகவத்கீதா. அதை குடிச்சது யாரு? அர்ஜுனா. புரிஞ்சுதா? யாருக்கா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? அப்ப பகவத்கீதை வந்து மில்க் மாதிரி எல்லா வேதங்களையும் சாரமா எடுத்து கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்திருக்காரு. அப்போ இந்த யுகத்துல இப்போ நமக்கு தேவையான புஸ்தகம் பகவத்கீதை. பகவத்கீதை படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வேற எதுவும் நீ படிக்க வேண்டியதில்லை. ஐயோ, நான் வேதம் படிக்காம காலத்தை விட்டுட்டேனே, நான் புராணம் படிக்காம காலத்தை விட்டேனே. இந்த பிரபுபா ஒரு கதை, அழகான ஒரு கதை சொல்லுவார். பிரபுபா என்ன கதை சொல்லுவாரு? ஒரு இப்ப நம்ம லங்காவில இதுல போட்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இங்க இருந்து லங்காவில இருந்து பர்லீஸ் போறதுக்கு போட்ல போகணும். நம்ம டிக்கெட் கொடுத்து போட்ல ஏறிட்டோம். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்ல ஒரு 300-400 பேர் போறாங்க. அப்ப இந்த போட்கார் கேட்டாரு, இங்க போட்ல வந்து ஒரு 300-400 பேர் உட்கார்ந்துருக்காங்க, உங்கள எவ்வளவு பேருக்கு சாரி, என்னன்னா அந்த போட்ல வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய பண்டிதர். இப்ப நான் ஒரு பெரிய பண்டிதன் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பெரிய பண்டிதர். நான் வந்து 4 வேதம்லாம் படிச்சிருக்கேன். அப்ப நான் கேட்கிறேன் இந்த போட்ல உட்காந்துட்டு, உங்களை எவ்வளவு பேருக்கு வேதம்லாம் தெரியும்? ஒருத்தருமே கை தூக்கல. அப்ப நான் சொன்னேன், போச்சு, உங்க வாழ்க்கையில 25% வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு? 25% வேஸ்ட். வேதமே படிக்கல நீங்க. சரி, அடுத்தது கேட்டேன், எவ்வளவு பேர் புராணம் படிச்சிருக்கிறீங்க? 18 புராணம். ஒருத்தரும் கை தூக்கல. போச்சு, உங்க வாழ்க்கையில மீதி 50, 25%, 50% போச்சு. உங்க வாழ்க்கையில 50% வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கூட போட்டு போச்சு. நான் திரும்பி கேட்கிறேன், உங்களை எவ்வளவு பேர் உபநிஷத்தெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஒருத்தரும் கை தூக்கல. போச்சு, உங்க வாழ்க்கையில மீதி உள்ள காலம் போச்சு. நீங்க வாழ்றதே வேஸ்ட். நீங்க எப்படி உங்களை காப்பாத்திக்க போறீங்க? நீங்க வேதம் படிக்கல, புராணம் படிக்கல, உபநிஷத்து படிக்கல, உங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. அந்த போட்டு ஓட்டுறவர் வந்தாரு. சாமி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னாரு. ஏன், என்ன விஷயம்? போட்டு ஓட்டையாயிருச்சு. ஆஹ் நான் சொன்னேன், நீச்சல் தெரியாது. அப்ப நீங்க உங்களை எப்படி காப்பாத்திக்க? நாங்கெல்லாம் உளுந்து கறந்து போயிருவோம். நீங்க புளிக்கிற வேண்டிதான் போட்டோட இல்லையா? அவர் கேட்டார், உங்களுக்கு நீச்சல் தெரியுமானாரு. எனக்கு உண்மையாலுமே நீச்சல் தெரியாது. நான் சொன்னேன், எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு. அப்ப போச்சு உங்க வாழ்க்கை. நாங்கெல்லாம் நீந்தி போயிருவோம், நீங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கலனா கூட பகவத்கீதை ஒருத்தர் படிச்சிருந்தாருன்னு சொன்னா அவர் தன்னை காப்பாத்திக்கலாம். ஒருத்தர் வேதம் படிக்கல, புராணம் படிக்கல, உபநிஷத்து ஒண்ணுமே படிக்கல, ஆனா பகவத்கீதை படிச்சிருக்காருன்னா அவர் தன்னை ரொம்ப சுலமா காப்பாத்திக்கலாம். அது நீச்சல் அடிச்சு போற மாதிரி. எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம், எப்படியே தப்பிச்சுக்கலாம். அங்கங்கே நீந்தி ஏதாவது போட்டுக்கிட்டு பிடிச்சி மேலே ஏறி வந்துடலாம். கரெக்டா? அதனால பகவத்கீதை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். பகவத்கீதையுடைய முதல் வேலை என்னன்னா, நம்மளை எல்லாம் அறியாமிலிருந்து விடுவிக்கிறது தான். இப்ப முதல் அத்தியாயத்துல பகவத்கீதையில என்ன நடந்தது? அர்ஜுனனுக்கு ஒரே கவலை. அர்ஜுனனுக்கு என்ன கவலை? முதல் அத்தியாயம் வந்து அர்ஜுன விஷாட யோகா. அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறாரு. முதல் அத்தியாயத்துல 47 ஸ்லோகம் பக்கம் இருக்கு. அதுல யார் அதிகமா பேசியிருக்காரு? கிருஷ்ணர் அதிகமா பேசியிருக்காரு, அர்ஜுனன் அதிகமா பேசியிருக்காரு? அர்ஜுனன் தான். கிருஷ்ணர் 2 வார்த்தை தான் பேசினார். பீஷ்மர் துரோணர்லாம் வந்திருக்காரு, அவ்வளவுதான் சொல்றேன். அதுல முக்காவாசி 90% ஸ்லோகம் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்துல 90% ஸ்லோகம் அர்ஜுனன் தான் பேசியிருக்காரு. அர்ஜுனன் பேசல, ஆர்கியூ பண்ணார் கிருஷ்ணன். இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், இது வந்து பாவம் வந்து சேரும், இது வந்து குலநாசம் ஆயிடும், அப்புறம் வந்து என்ன வந்து எல்லாரும் வந்து மோசமா பேசுவாங்க, எனக்கு அவமானமாயிரும், நான் நரகத்துக்கு போவேன், அப்புறம் வந்து இது வந்து என்னுடைய ஜனங்க, நான் எப்படி இவங்களை எல்லாம் கொல்லுவேன், இவங்களை என்னால கொல்ல முடியாது சொல்லியிருக்காரு இல்லையா? எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வருது, காண்டிபத்தை கீழே போட்டாரு. திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யூசம் சமுபத்யம் சிந்தந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷதி. கிருஷ்ணா, என் உடம்பு நடுங்குது, என்னால இங்க நிக்க முடியல, தலையெல்லாம் சுட்டுது, காண்டிபத்தை கீழே போட்டு நான் இங்கிருந்து போறேன், எனக்கு சண்டையே வேண்டாம். அப்போ இந்த முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தான் பேசினார். ஆனா பேசினது பூரா எதை பத்தி பேசியிருக்கிறாரு?
ஏன் சொந்தக்காரங்க, இவங்களை எப்படி நான் கொல்லுவேன்? நீங்க வந்து என்னுடைய தாத்தாவை கொல்ல சொல்லி நீங்க உங்க தாத்தாவை கொல்லுவீங்களா? கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனனா, நீ பீஷ்மரை கொல்லுங்கிற. கிருஷ்ணர் போய் கிருஷ்ணருடைய தாத்தா யார் தெரியுமா? யாரு தெரியும் கிருஷ்ணனுடைய தாத்தா? கிருஷ்ணரே யாரு தெரிஞ்சிருந்தா பெரிய விஷயம். அப்புறம் கிருஷ்ணனுடைய தாத்தா தெரிஞ்சு. கிருஷ்ணர் யாரு? ஹூ இஸ் கிருஷ்ணா? என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நல்ல வேளை கிருஷ்ணான்னு ஒரு சினிமா நடிகர் இல்ல, இல்லாட்டி அவர் படம் பேரை சொல்லிடுறாங்க. ஹூ இஸ் கிருஷ்ணா? கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் ஹெட். சுப்ரீம் காட் மட்டும் இல்ல, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். அவர் முழு முதற் கடவுள். கிருஷ்ணா யாரு? முழு முதற் கடவுள். ஹூ இஸ் கிருஷ்ணா? கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் ஹெட். ஓகே, கிருஷ்ணா முழு முதற் கடவுள். கிருஷ்ணனுடைய தாத்தா பேர் உக்ரசேனா. கிருஷ்ணனுடைய தாத்தா பேர் என்னது? உக்ரசேனா. அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, நீங்க மட்டும் ஏன் தாத்தாவை கொல்ல சொல்றீங்க? நீங்க உங்க தாத்தாவை கொல்லுவீங்களா? நீங்க மட்டும் ஏன் சொந்தக்காரங்களை கொல்ல, நீங்க உங்க சொந்தக்காரங்களை கொல்லுவீங்களா? இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணாரு. இங்க வந்து இந்த யுத்த பூமியில யாரெல்லாம் இருக்காங்க? எங்க நடந்தது யுத்தம்? மகாபாரத யுத்தம் எங்க நடந்தது? நல்ல வேளை லங்காவிலும் சொல்லிடாதீங்க. குருக்ஷேத்திரம். குருஷேத்திரத்துல. குருஷேத்திரத்துல நடந்தது. குருஷேத்திரத்துல வந்து பார்த்தா எல்லா சொந்தக்காரங்களும் நிக்கிறாங்க. அர்ஜுனுடைய சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், மைத்துனர்கள், குரு இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கவலையாயி போச்சு. இப்போ எப்படி நான் சண்டை போடுறது அப்படின்னு கவலையில உட்காந்துட்டு. ஆஹ் அப்பதான் அப்ப முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க 2 பேர் ஃப்ரெண்டு. உன் பேர் என்ன? ஆஹ் திவ்ய தர்ஷன். அவரு மனோஜ். திவ்ய தர்ஷனும் மனோஜ் ஃப்ரெண்டு. இப்ப திவ்ய தர்ஷன் சொல்றதை மனோஜ் கேட்பாரா? ஏய் நீ என்னடா சொல்றது, நான் சொல்றது நீ கேள்றாம்பா. அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டார், இவர் சொல்றது அவர் கேட்க மாட்டார். 2 பேரும் பேசிட்டே இருப்பான். அந்த மாதிரி இப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் சொல்லி நான் கேட்கணுமா? என்ன கிருஷ்ணர் என்ன சண்டை போட சொல்றாரு, நான் ஏன் சண்டை போடணும்? ஆர்குமெண்ட் பண்ணார். ஆனா ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணி அவருக்கு ஒரு முடிவுக்கே வர முடியல. அர்ஜுன் என்ன பண்ணாரு, முதல் அத்தியாயம் முழுவதும் யார் அதிகமா பேசியிருக்கா? அவரு சும்மா முட்டாள்தனமா எல்லாம் பேசல, சும்மா மனம் போன போக்குல எல்லாம் பேசல, அப்படி கற்பனை பண்ணி எல்லாம் பேசல. அர்ஜுனன் வந்து கிளியரா சாஸ்திரத்துன்னு சொல்றாரு. இது வந்து நான் குரு பரம்பரையில இருந்து கேட்டிருக்கேன், இது சாஸ்திரத்துல இருந்து கேட்டிருக்கேன். குல நாசமாயிடும், பெண்கள் தவறான வழியில போவாங்க, தேவையில்லாத குழந்தையெல்லாம் வந்துடும், அதுக்கு நான் காரணமாயிடுவேன், நான் நரகத்துக்கு போவேன், இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல இருந்து சொல்லியிருக்குன்னு பேசுறாரு. அர்ஜுனன் முட்டாள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனாலும் கிருஷ்ணர் அர்ஜுனன் முட்டாள் தான் சொன்னார். அர்ஜுனன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாரு. சும்மா வந்து கற்பனை எல்லாம் பண்ணி பேசல. அர்ஜுனா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாரு. கிருஷ்ணர் எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தார். அர்ஜுனன் சொல்ல கிருஷ்ணர் பேசவே இல்லை, மௌனமா இருக்கார். ஃபர்ஸ்ட் அர்ஜுனனை பேச விட்டார். அர்ஜுனனை பேச விட்டுட்டு அப்புறம் பேசினார். இதுதான் டெக்னிக். பிரச்சாரம் பண்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பேச விட மாட்டோம், உட்கார வச்சு ஓல் பகவத்கீதை அவங்க தலையில அப்படி எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். கிருஷ்ணரை பத்தி என்ன உங்களுக்கு உண்மையே தெரியல, சரி ஓகே பரவாயில்ல உட்காருங்க, நான் சொல்லி கொடுப்பேன். கிருஷ்ணர் யாரு, பகவத்கீதை என்ன, முதல்ல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அர்ஜுன் இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமா பேச நினைச்சிட்டு இருக்கான். சரி பேசட்டும், என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். எல்லாம் பேசினார். அர்ஜுனன் பேசி பேசி கடைசி அவருக்கே வந்து சோர்ந்து போச்சு, முடிவுக்கே வர முடியல. இவ்வளவு பேசிட்டு முதல் அத்தியாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்லோகம் அர்ஜுனன் பேசுறாரு. பேசிட்டு ஒரு குழப்பமா உட்காந்துட்டாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த யுத்தம் சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, குழப்பத்துல உட்காந்து. அப்புறம் ஒரு முடிவு பண்ணாரு, ஏன் நான் பேசாம கிருஷ்ணர்ட்டே கேட்க கூடாது? கிருஷ்ணரே முன்னாடி இருக்காரு, அவர் தான் பரமாத்மா ஆச்சே, அவர் தான் முழுமுது கடவுள் ஆச்சே, அவர்கிட்ட கேட்டுருவோமே. இனி வந்து நண்பர் மாதிரி பேசுற வேலையாக. உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா சரண்டர் ஆகும். அர்ஜுனன் சரணடைச்சிட்டாரு. கிருஷ்ணா நீங்க எனக்கு குருவா இருந்து நீங்களே சொல்லுங்க, நான் ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்ம சமூட சேதா யஷ ஈஷா நிஷிதம் பிரபு தன்மே சிஷ்யத்தேகம் சுவாதிமாம் தாமிரபன். கிருஷ்ணா எனக்கு ஒரு முடிவுக்கே வர முடியல, எனக்கு இந்த யுத்தம் பண்றதா வேண்டாமா, தர்மமா அதர்மமா, சரியா தப்பா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நீங்களே எனக்கு குருவா இருந்து சொல்லிருங்க. இப்ப என்ன ஆயிட்டார் அர்ஜுனனே? 2வது அத்தியாயத்துல சீடர் ஆயிட்டார். முதல் அத்தியாயத்துல நண்பர்களா இருந்தாங்க. முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. 2ஆம் அத்தியாயத்துல என்ன ஆயிட்டாங்க? குரு சீடர். அப்ப குருவுடைய வேலை என்னன்னா, சீடனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், சீடன் பண்ற தப்ப சொல்லணும். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் பார்த்து சிரிச்சார். இவன் என்ன பெரிய புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருந்தான், இவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது
அசோஷான நன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாசே பிரஜா. ஓ, பெரிய பண்டிதன் மாதிரி அர்ஜுனன் பேசினாரு. ஏதோ பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாரு. ஆனா எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அதுக்கு போய் கவலைப்பட்டிருக்கிறார். அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறது இல்ல என்ன அர்த்தம்? எதை நம்ம மறந்துட்டோமோ கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துறாரு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இப்போ கேக்குறேன். யாரு? நீங்க யாரு? உங்க பேர் என்னய்யா? கிருஷ்ணசாமி ஐயா. நீங்க யாரு? பாத்தீங்களா, அவர் ஒரு மனிதன் சொல்றாரு. நீங்க யாரு? மனிதன். நீங்கள் ஒரு மனிதன். அவர் தூங்கிட்டாரு. சரி, நீங்க யாரு? பாத்தீங்களா, இதுதான் நம்ம மறந்து, அதுதான் உண்மை. நாம மனுஷங்க கிடையாது, மனுஷ உடல் எடுத்திருக்கிறோம். ரைட்டா? நாம மனுஷ உடல் எடுத்திருக்கிறோம். மனித உடல் எடுத்ததுனால கிருஷ்ணசாமி ஐயா சொல்றாரு நான் மனிதன்கிறார். அது தாவரம். அது தாவர உடல். அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? தாவரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? தண்ணி விடாம விட்டா செத்து போயிடும். சாப்பிடல நம்ம என்ன ஆகும்? அவ்வளவுதான். 108 இங்க, 108 ஆம்புலன்ஸ். 999 999 எங்க ஆம்புலன்ஸ் நம்பரு? ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்கா இங்க? 999. ஆமா. சாப்பிட விட்டா 999 போன் பண்ண வேண்டியதுதான். ஒரு ட்ரிப் சேர்த்துவாங்க. ரைட்டா? அப்போ தாவர உடல், மனுஷ உடல், அப்புறம் விலங்கு உடல். நாய் பூனை எல்லாம் விலங்கு உடல். அப்புறம் இந்திரா சந்திரல தேவ உடல், தேவர்களுக்கு உடல். தேவர்களுக்கு உடல் இருக்கா? இந்திரா சந்திரா வருணா அக்னி, அது தேவதை உடல். அப்புறம் தாவர உடல், மனுஷ உடல், மிருக, இந்த மாதிரி நிறைய உடல் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் மனுஷன், நான் கிருஷ்ணசாமி, நான் கந்தசாமி, நான் முனுசாமி, நான் சின்னசாமி, பெரியசாமி, குப்புசாமி, ராமசாமி. இதெல்லாம் உடலோட அடையாளம். இதுல எதோட அடையாளம்? ஆனா உண்மையில் நாம யாரு? அப்ப அர்ஜுனன் பண்டிதன் மாதிரி பேசிக்க கூடாதுல்ல. புரிஞ்சு போச்சா இப்போ? அதான் 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து ஆத்மா பத்தி சொல்றாரு. ஆத்மா யாரா பாத்திருக்கீங்களா? நேத்து தான் பேசிட்டு இருந்தோம். ஆத்மா யாரா பாத்திருக்கீங்களா? அப்புறம் எப்படி ஆத்மா இருக்குன்னு சொல்லு. ஆத்மா பாத்திருக்கீங்க? கிருஷ்ணசாமி ஐயா ஆத்மா பாத்திருக்கீங்களா? செல்ஃபி எடுத்துக்காமீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது ஆத்மா பாத்திருக்கீங்க, அவங்க செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நம்பர் தரேன். எவ்வளவு பேர் ஆத்மா பாத்திருக்கீங்க? அப்புறம் எப்படி ஆத்மா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பார்க்க முடியாது. அப்ப எப்படி ஆத்மா இருக்குன்னு எப்படி சொல்றது? நான் வந்து எனக்கு நிரூபிக்கணும், அப்பதான் நம்புவேன். புத்தகத்துல ஆத்மா இருக்கா? சரி, அதெல்லாம் பத்தாது, எனக்கு நிரூபிக்கணும். நான் வந்து புத்தகத்தை நம்புறேன், நான் விஞ்ஞானத்தை, நான் வந்து புத்தகத்தை நம்புறவன்ல, நான் விஞ்ஞானத்தை நம்புறவன். எப்படி எனக்கு நிரூபிப்பீங்க? இங்க பகவத்கீதையில நான் நம்ப மாட்டேங்க. நீங்க பகவத்கீதையில சொல்லாதீங்க. அதெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நிரூபிக்கணும் ஆத்மா இருக்குன்னு. எப்படி நிரூபிப்பீங்க? நீங்க மாதிரி அவங்க தெரியல. இப்போ நமக்கு அறிவு கொடுத்த கடவுள், எல்லாத்தையும் கொடுத்த கடவுள், காத்தே பார்க்கல அவரு. காத்துன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. காத்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. சரி, அப்ப காத்து இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? உணர முடியுதா? காத்து இருக்குன்னு உணர முடியுதா? அப்ப ஆத்மா இருக்கிறது எப்படி தெரியும்? உணர்வு. வெரி குட். ஆத்மாவுடைய சிம்டம் வந்து கான்சியஸ்னஸ். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், கரெக்டா? இப்ப என் உடம்புல ஆத்மா இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவது? ஆடு வாயை திறந்து இங்க படுத்திருக்கு, அவ்வளவுதான். பிரபு வந்து நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, என்னாச்சு? ஆத்மா போச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க? வாயை திறந்து இங்க ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. நீங்க எவ்வளவு பேர் டெத் வீட்டுக்கு போயிருக்கீங்க, இறந்த வீட்டுல? நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவேன், தலையில இங்க இருந்து ஒரு கட்டு போட்டேன்னா வாய் திறந்துரும். இந்த 2 தாடை அமுத்தி இங்க ஒரு கட்டு போட்டுருவாங்க. அப்ப இந்த 2 கையும் சேர்த்து ஒரு கட்டு போட்டுருவாங்க. 2 காலையும் சேர்த்து ஒரு கட்டு, 2 கால் கட்ட விரல் 2 கட்டு, எல்லாம் மொத்தம் உடம்பு ஊரா கட்டுதான். என்னாச்சு? ஆத்மா போயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடி என்ன ஆகும்? மூக்குல இருந்து ரத்தம் வரும், காதுல இருந்து ரத்தம் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாடி வந்து அழுக ஆரம்பிச்சிடும். வீட்டுல வச்சிருந்தா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். உடனே டிஸ்போஸ் பண்ணணும், கரெக்டா? ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்பு மெயின்டைன் ஆகுது. ஆத்மா இந்த உடலை விட்டு போயிட்டா பினிஷ், தூக்கி போட்டுறணும், இல்லாட்டி வீட்டுல வச்சுக்க முடியாது. அன்னைக்கு யாரோ ஒரு பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க, ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் இறந்து போன உடம்ப வச்சுட்டு இயேசுநாதர் உயிர் கொடுப்பாருன்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாடு உடம்பு நாத்தம் அடிச்சு அடிச்சு ஊர் பூரா ஸ்மெல் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் கண்டுபிடிச்சு அடிச்சு வீடெல்லாம் உடைச்சு அவங்க கொண்டு போய் கடைசி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போட்டாங்க. என்ன பைத்தியமா சொல்லி? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையா? பாடி ஆத்மா உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா இந்த பாடி என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அழகு பண்ணுவாங்க. ஆத்மா உடம்பு விட்டு போனதுன்னே அந்த பாடி குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விபூதி பட்டையெல்லாம் நாமெல்லாம் போட்டு விட்டு, அதுல ஏதோ பிரயோஜனம் இருக்கா? ஆத்மாவே போயிருச்சு, அப்ப என்ன பண்ணணும்?
புதைப்பாங்க இல்ல எரிப்பாங்க. சில கம்யூனிட்டில இருந்து எரிச்சிருவாங்க, சில கம்யூனிட்டி புதைப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ ஆத்மா இருக்கிற அடையாளம் என்னது? உணர்வு, கான்சியஸ்னஸ். ஆத்மாவுடைய அறிவு உணர்வு வந்து கான்சியஸ்னஸ். இல்ல, நேற்று நிறைய பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி சொல்றேன். ஆல்ரெடி நீங்க இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க, ஆத்மா பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க ஆத்மா பத்தி? பிரபு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி. இது மாதிரி இப்போ ராஜாவோட கதை சொன்னேன் இல்லையா? அது மாதிரி இன்னொரு ராஜா இருக்காரு. அவருக்கு வந்து சித்திரகேதுன்னு பேரு. சித்திரகேது ராஜா கதை கேட்டிருக்கீங்களா? சித்திரகேது ராஜா. சித்திரகேது. ஆ வாட் இஸ் டைம்? 42. சரி, நான் ஷார்ட்டா சொல்றேன். சித்திரகேது ராஜா இருக்காருல்ல, அவர் வந்து நிறைய வைப்பு இருந்தாங்க அவருக்கு. ஒரு குழந்தை இல்லாம இருந்தது. அப்புறம் வந்து இதே மாதிரிதான் நாரத முனிவர் சந்திச்ச மாதிரி அங்கீர முனிவர் அவர் சந்திச்சாரு. அவர் பிரேயர் பண்ணாங்க. அங்கீர முனிவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. அது குழந்தை பிறந்தது. ஆனா உங்களுக்கு வந்து அவர் என்னன்னா முதல் சோகத்திலே இருந்தார், குழந்தையே இல்லைன்னு கவலையிலே இருந்தார். அப்புறம் அங்கீர முனிவர் சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னாரு. குழந்தையும் கிடைச்சது. ஆனா என்ன சொன்னாரு, இந்த குழந்தைனாலும் உனக்கு சந்தோஷம் வரும், துக்கமும் வரும்னாரு. என்னன்னு புரியல அவருக்கு. சரி, ஏதோ குழந்தை கிடைச்சா சரி. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே இந்த ஒரு ராணிக்கு குழந்தை பிறந்தது. அந்த ராஜாவுக்கு 100 ராணி இருந்தாங்க, 100 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை என்னாச்சு, இறந்து போயிடுது. இந்த மத்த ராணி எல்லாம் வந்து விஷம் வச்சு அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுது. இன்னும் அவளுக்கு மட்டும் குழந்தை இருக்குன்னு பொறாம வந்துருக்கு. இந்த ஜட உலகமே அப்படிதான். மத்தவங்க சந்தோஷமானதை பிடிக்காது, அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, பொறாம வந்துடும். அப்ப என்னாச்சு, இந்த ராணி வந்து மத்த ராணி எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. இப்ப ராஜா அழுதுண்டே இருக்காரு. முதல்ல அழுதுண்டே இருந்தாரு, குழந்தை இல்லைன்னு கவலையில இருந்தாரு. அப்புறம் குழந்தை வந்து சந்தோஷமாயிட்டாரு, இப்ப திரும்பி அழறாரு. அப்ப நாரத முனிவர் வந்து பாக்குறாரு, இவருக்கு என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வாழ்க்கையே, ஏன் அழுதுண்டே இருக்காரு இவரு? இவருக்கு இப்ப என்ன தெரியல இவருக்கு? இவருக்கு ஆத்மாவை பத்தி தெரியல. ஆத்மாவை பத்தி தெரியாதவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சவங்க அழவே மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அழ மாட்டாங்க? ஆத்மா வந்து கொல்லவே முடியாது, அது கிருஷ்ணனுடைய அம்சம். ஆத்மா வந்து கிருஷ்ணாவுடைய அம்சம், நித்தியமானது, கொல்ல முடியாது. இவருக்கு அது தெரியல. அவர் சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம இந்த உடம்பு நினைச்சிட்டு இருக்கோம். சித்திரைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்ப நாரத முனிவர் என்ன பண்ணாரு, அந்த குழந்தைய வந்து பேச வச்சாரு. நாரத முனி வந்து என்ன பண்ணாரு, அந்த குழந்தைய பேச வச்சாரு. அந்த குழந்தை கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே சித்திரைக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஐயா, என் குழந்தைக்கு உயிர் வந்துட்டு, என் குழந்தைக்கு உயிர் வந்துச்சுன்னு எடுத்து முத்தெல்லாம் கொடுக்குறாரு. அந்த குழந்தை கேக்குது, நீங்க யாரு? அவர் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்பாவை பார்த்து நீங்க யாருன்னு கேக்குது. என்னாச்சு, அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். உங்க அப்பா வந்து ஆபீஸ்ல இருந்து வந்தது நீங்க பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா எப்படி இருக்கு அவருக்கு? அதோட பரவாயில்ல, அந்த சித்திரகேது குழந்தை சித்திரகேது பார்த்து நீங்க யாருன்னு கேட்டது, நான் உன் அப்பா, நீ எனக்கு எத்தனாவது அப்பான்னு கேட்டுச்சு. அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரே கவலை ஆகி போச்சு, என்னடா அந்த குழந்தை இப்படி எல்லாம் கேக்குதுன்னு. அப்பதான் நாரத முனிவர் வந்து சொல்றாரு, உட்காரு, இப்படி சொல்லித்தர, உனக்கு உனக்கு புரியாது, நான் சொல்றேன். அந்த குழந்தையே பேச சொல்றாரு. அந்த குழந்தைய நாரதர் பேச வச்சாரு. அந்த குழந்தை சொல்லுச்சு, நான் இதுக்கு முன்னாடி யானை அப்பா, ஒட்டக அப்பா, பூனை அப்பா எல்லாம் பார்த்திருக்கேன், நீ எந்த அப்பான்னு கேட்டுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அந்த ஆத்மா வந்து நிறைய உடம்பு மாறி இருக்கு. இப்ப நம்ம உடம்புல ஒரு ஆத்மா இருக்கா, இந்த ஆத்மா பேசுதா இப்போ? இதுக்கு முன்னாடி நாய் உடம்புல இருந்திருக்கு, பூனை உடம்புல இருந்திருக்கு, அப்புறம் தேவதை உடம்புல இருந்திருக்கு, இப்ப மனுஷ உடம்புல இருக்கு. அப்ப யார் மாறிக்கிட்டே இருக்கா? ஆத்மா தான் மாறு, உடம்பு மாத்திக்கிட்டே இருக்கு, ஆத்மா அப்படியே தான் இருக்கு. ஆத்மா என்ன பண்ணுது, ஒரு உடம்பு இன்னொரு உடம்புக்கு போயிட்டே இருக்கு. அதான் 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர தத்திரண முக்கியதி. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதுல இருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும். இப்ப குழந்தையா இருக்காது பாப்பா, அப்புறம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பெரியவங்களா ஆயிடுவா, அப்புறம் வயசாயிடும், பாட்டி ஆயிடுவா, அப்புறம் இந்த உடம்பு விட்டு போயிடுவா. அதனால நஷ்டம் ஒண்ணும் இல்ல, இந்த உடம்பு விட்டு வேற உடம்புக்கு போயிருக்கேன், அவ்வளவுதானே. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் இதுக்கு முன்னாடி நிறைய உடம்பெல்லாம் மாறி இருக்கேன், இப்ப நீ வந்து எனக்கு எத்தனாவது அப்பா? அதுக்கே தெரியல. அது நிறைய அப்பா எல்லாம் பார்த்துருக்கு. ஒட்டகத்துக்கு குழந்தையா வந்திருக்கு, யானைக்கு குழந்தையா வந்திருக்கு, பூனைக்கு குழந்தையா வந்திருக்கு. இந்த மாதிரி லைஃப் லாங் நம்ம மாறிட்டே இருக்கோம். அதெல்லாம் கடந்து இந்த மனுஷ வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஒட்டகம் தெரியுமா நான் உடம்பு இல்ல ஆத்மான்னு? ஒட்டகத்துக்கு தெரியுமா? நாம தெரிஞ்சுக்கலாமா? அப்ப என்ன பண்ணணும்? ஒட்டகத்துக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஆத்மா செய்ய வேண்டிய வேலை பகவானுக்கு சேவை பண்ணணும். அதான் சைத்தன்யா சொல்லி கொடுத்தாரு. ஜீவேரே சொர்பகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும்? எப்படி சேவை பண்ணுவீங்க? ஜெபமாலை எடுத்து ஹரே கிருஷ்ணா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லி தராரு, எனக்கு பக்தி பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, எனக்கு பிரசாதம் கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. என்ன சமைக்கிறோமோ அதை பகவான் கொடுத்துட்டு, யஜ்ய சிஷ்டா சினசந்தோ முஷந்தே சர்வ கில்பிஷை புஞ்சந்தே தே தொகம் பாபா ஏ பஷத் ஆத்ம காரண, தேர்ட் சாப்டர். யாகத்துல மீதமான உணவு இருக்கு இல்லையா, இப்ப இங்க எல்லாம் நாம ஜெபம் பண்ணோமா, அது யஜ்யம், அது யாகம். கலியுகத்துல அதான் சிறந்த யாகம். என்ன யாகம் கலியுகத்துல? நாம ஜெபம். அது பிரசாதம் பண்ணா அது யஜ்ய பிரசாதம். அதை சாப்பிட்டா ஒருத்தர் எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுடுவாங்க. பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டா என்ன ஆகும்? எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டு. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? நாம ஜெபிக்கணும், பிரசாதம் சாப்பிடணும். இது கஷ்டமா? ரொம்ப ஈஸி. தினமும் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு. ஏதாவது கேள்வி இருக்கா? டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க.